பல கோடிகளுக்கு அதிபதி, அரசியல் செல்வாக்கு இருக்குது, உலக லெவலில் செல்வாக்கு இருக்குது, தனி மெஜாரிட்டியில் ஊரில் சொந்த ஊரில் இருக்குது, சென்னையிலே இருக்குது. ஒரு எலாட்டி ஷோக்கு வந்து உங்களை ஜட்ஜாக உட்கார வைக்கிறாங்க. இவ்வளோ செல்வாக்கு இருக்குது. ரெண்டாவது, நீ மீடியாவில் மெகந்தி சர்க்கஸ்ன்னு ஒரு படத்தின் மூலமாக ஹீரோவை ஃபோக்கஸ் ஆனங்க, படம் ஹிட்டு, நீங்கள் பேசப்பட்ட ஒரு ஹீரோவை மாறுனீங்க. ரெண்டாவது ஒரு படம் பண்ணுறீங்க. இப்படிலாம் நீங்கள் ரூட்டு போக முடியும். நீங்கள் அழகாக தெளிவாக போகும்போது ஏன் இங்கே ஒரு சின்ன லூப் லைனை பிடிச்சிங்க? அது தவறு இல்லையா? பெரிய மனிதனுக்குள்ள அழகாது இல்லை இல்லை, நீங்கள் பண்ண தவறு இல்லையா? நீங்கள் நம்பிக்கை வார்த்தை கொடுத்தீங்க. அவங்க எல்லாமே வந்து இப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கோ ஜாய் கிருஷ்ணாவுக்கோ நம்ம யாருக்கு வந்து ஆதரவாவோ வந்து சப்போர்ட்டாவோ கிடையாது. அந்த மெசேஜ் நீங்கள் வீட்டில் இருந்து 4 செவத்து இருக்கிறத நீங்கள் வெளில கொண்டுட்டீங்க. கொண்டு வரும்போது இது பேசும் பொருள் ஆகிடுச்சு. அப்போ பேச தான் வேண்டியதோ. இதில் இது வந்து எந்த சைடு நியாயமாக தெரியுதோ அதான் விமர்சனம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. சில பேர் மாதம்பட்டி ராஜா பண்ணுறது சரின்னு பண்ணுறாங்க, சில பேர் ஜாய் கிருஷ்ணா பண்ணுறதுன்னு பேசுகிறாங்க. இப்போ நமக்கு எது கரெக்டாக ஒரு பொசிஷன் அதில் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. மாதம்பட்டி அவர்கள் நீங்கள் வந்து அழகான ஒரு ஃபேமிலி, ஒய்ஃப் இருக்காங்க, அட்வொகேட்டு, நீங்கள் அதை ராயல் ஃபேமிலி, 2 பசங்க இருக்காங்க. ஓகே, நீங்கள் பக்கா பயங்கர பர்சனாலிட்டி ஃபிகர் வேறு, நீங்கள் எல்லாம் ஓகே.